ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சீஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் உங்களை நான் மீட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ட்ரை பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, குரிமிளகு சொல்லுவோம் இல்லையா, அது மிளகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஒரு 10லேருந்து 12 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய். இது வந்து நீங்கள் காஷ்மீரி சில்லி சேர்க்குறீங்கன்னா ஒரு 2 எண்ணெய் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 6 மிளகாவாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கலரும் நல்லா வரும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ இது நம்ம வந்து நல்லா வதக்கணும். இது கூட கொஞ்சம் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது அப்படியே நல்லா வாசனையாக வரும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வறுத்து அரைச்சி செய்யும்போது கிரேவியோட மணமே அப்படியே தூக்கலாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நான் வந்து ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுறேன். இப்போ இதை நல்லா ஆறின பிறகு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து கொரகொரப்பாக கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த நம்ம போட்டிருக்கோம்ல ஜீரகம், மிளகெல்லாம் கொஞ்சம் அரைஞ்சு வரும். இப்போ நம்ம இதில் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். 1 இன்ச்சு இஞ்சியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் அதோட ஃப்ளேவரு. அப்புறம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம். இது எதுக்குன்னா, சின்ன வெங்காயம் உங்களுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு நண்டு வந்து சூடுங்கிறது தெரியும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்து இதை வந்து சேர்த்துக்குவோம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம். இப்போ கொஞ்சமாக அதை அரைச்சிட்டு இந்த மிக்ஸிலேருந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன்னு வைங்களேன். அதை அரைச்சிட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக 2 சேர்த்து அதையும் பியூரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ நம்ம அதே பேனை மீண்டும் எடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா காயட்டும். இந்த எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஆயில் ஹீட் ஆனனையும் இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு வேணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வதக்கிக்கோங்க. உப்பு முன்னாடி சேர்த்துட்டிங்கன்னா கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து ஒரு கலர் சேஞ்ச் கொண்டு வரணும். ஒரு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா பேஸ்ட்டு, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா, நம்ம டொமேட்டோ பியூரி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இது நம்ம தக்காளி வந்து அரைச்சி தான் போடணுன்ட்டு இல்லை, நீங்கள் கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த கிரேவி வந்து அங்கங்கே அப்படி இருக்காமல் செட் ஆகியிருக்கும் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது. ஸோ அதனால தான் அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுவும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து ஒரு 1 கேஜி நண்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதில் இருக்கிற அந்த ஒரு மாதிரி ஒரு மாதிரி கலரில் இருக்கும். அதெல்லாம் எடுத்து நீட்டாக கழுகி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரை வந்து கழுகிட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு ஒரு கொதி, லைட்டாக ஒரு கொதி நல்லா விடுற அளவுக்கு ஆக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும். இப்போ தான் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த ஹோல் டிஷ்ஷுக்கான உப்பை நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்ல ஒரு கிளறி விட்டுட்டுங்க.
இது இப்ப நம்ம வந்து இது ஒரு 2 நிமிஷம் இது கொதிக்கட்டுங்க. பச்சை வாசனை, அப்புறம் இது வேகணும் இல்லையா? அதெல்லாம் ஆன பிறகு, நாம இப்போ நண்டு எடுத்து சேர்த்துக்குவோம். அவ்வளோ செம்மையா இருந்ததுங்க இந்த ரெசிபி. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். இது வந்து சளி, இருமல், நெஞ்சு சளி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க நண்டு வந்து இந்த மாரி சீசன் கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அம் சொல்லுவாங்க இல்லையா? கடல் நண்டு, ஆத்து நண்டு அந்த மாரி நெறைய வெரைட்டி ஆஃப் நண்டு இருக்கு. இது கடல் நண்டு. இது வந்து இப்ப நமக்கு வந்து எல்லாத்துக்குமே ஃப்ளூ, சளி எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டைம் இது கிடைக்கும்போது நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இத நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நண்டோட கையும் காலெல்லாம் நீட்டிட்டு எனக்கு அது கிளறவே முடியல ஆக்சுவலி. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. நான் இருந்தாலும் அப்படியே மெதுவா மேனேஜ் பண்ணி எப்படியெல்லாமோ கிளறிட்டேன். இதில ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து, மறுபடிக்கும் 1/4 கப் தண்ணி சேர்த்து இத நல்லா ஒரு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு குக் பண்ணுங்க. நல்லா குக் ஆகட்டும் இது. இப்ப பாருங்க ஓரளவுக்கு குக் ஆகி இதுலேருந்து தண்ணி விடும். நமக்கு நார்மலா நண்டு, ப்ரானு உங்களுக்கு தெரியும் இல்லையா? மீன் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி விடும் வேகும்போது. ஸோ தண்ணி விட்டு வெந்திருக்கு. இப்ப பாருங்க நம்ம போட்டது ப்ளூ கலரா இருந்துச்சு. அது குக் ஆகும்போது உங்களுக்கு இந்த கலர்ல வந்துரும் நண்டு. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தல. ஸோ, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா, காரம், உப்பெல்லாம் இந்த ஸ்டேஜ் நீங்க சேர்த்துக்கலாம். ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். நானு அந்த பாத்திரத்த மாத்திட்டேங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது, இடைஞ்சலா இருந்தது குக் பண்றக்கு. ஸோ, நான் பாத்திரத்த மாத்திட்டேன். நீங்க ஆரம்பத்திலேயே ஒரு நல்ல கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க. இப்ப இத நல்லா கிளறி விட்டுட்டு, ஒரு ஓரளவுக்கு இந்த அளவுக்கு ட்ரை ஆகுற வரைக்கும் நான் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு அந்த அளவுக்கு செமி கிரேவியா வேணும்னேன்னு நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு அ 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து கரம் மசாலா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். இந்த ஸ்டேஜில நீங்க என்ன பண்ணணும்னா, கொஞ்சமா பெப்பர தூவிட்டு, நீங்க இத கூட சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராவே இருக்கும். அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. சூப்பரா குக் ஆகியிருந்தது. நம்ம வந்து இப்போ நண்டுன்ட்டு இல்ல, எந்த சமையல் செய்யும்போதும் நம்ம வந்து வறுத்து அரைச்ச மசாலா இந்த மாரிலாம் அதிகமா சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாவே இருக்கும். நான் ஃபுல்லா தேங்காய் எண்ணெயில தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் தேங்காய் எண்ணெயில ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கும். லாஸ்ட்டா வந்து நான் வந்து கொஞ்சமா மல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு இத வந்து நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இப்ப பாருங்க. சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணுங்க கைஸ். நீங்க பல வெரைட்டில செஞ்சிருப்பீங்க. கண்டிப்பா இப்படி ஒரு டைம் செஞ்சு பாருங்க. ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நான் இத சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பவுல்ல. பாருங்க, எவ்வளோ அட்டகாசமா ரொம்ப ஸ்மெல்லா இருந்தது. செம்மையா இருந்ததுங்க. வீடே மணந்துச்சுன்னு வைங்களேன். நம்ம அந்த வறுத்தரைச்ச மசாலா போட்டங்காட்டிக்கு. பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு. நீங்க யாராவது ரிலேஷன் வந்தாங்கன்னா, இந்த மாரிலாம் குக் பண்ணி குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா மீண்டும் மீண்டும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டியா இருந்தது. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.